ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு தான் போகிறோம். அவளோட ஆண்டு விழாவுக்கு நான் இந்த சேரீ தான் வேர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது நல்லா ஆண்டு விழாவில் நல்லா அப்படியே ஜெகஜோதியை தெரியணுங்கிறதுக்காண்டி நான் ஸ்டோன் வச்ச சேரீ தான் நான் கட்டியிருந்தேன். என் பொண்ணு வந்து பிளாக் கலர் டாப்பும் ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருந்தான். என் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்திருந்தா. நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். ஸ்கூல் ஆண்டு விழாவில் என் பொண்ணு ஒன்றும் டான்ஸ் எதுவும் ஆடலை, ஆனாலும் போனோம் பார்க்குறதுக்காண்டி. நாங்கள்லாம் கிளம்புறோம். இந்த பூனை பாருங்கள் எவ்வளோ அழகாக சொகுசாக அப்படியே மல்லாக்கப்படுத்து தூங்குறாங்கன்னு. சரி தூங்கட்டுன்னு விட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் வெளியே போகிறப்ப பின்னாடியே ஓடி வந்துடும். அதை நம்ம என்ன தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி அது எந்திரிக்காது. அவ்வளோ ஒரு தூக்கம், அப்படி ஒரு தூக்கம் தூங்கிட்டு இருந்தது. சரி தூங்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பி போயிட்டோம். என் பொண்ணு பரதநாட்டியம் நல்லா ஆடுவாள், ஆனால் சேரணும்னு சொல்லியிருந்தா, ஆனால் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் சேர்க்கலை. நானும் என் பொண்ணோட ஃப்ரெண்டு நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சேரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். போகிறப்ப நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். வர்றப்போ எப்படியும் ஸ்கூல் பஸ் வரும், ஸ்கூல் பஸ்ஸில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 o'clock முடிய ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் சரி இது ஸ்கூட்டியில் போனால் வர முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் பஸ்ஸில் போயிட்டோம். பார்த்திங்கன்னா கூட்டம் செம்ம கூட்டம். எங்களுக்கு உட்கார சேர் தேடிக்கிட்டே இருந்தேன். சேரெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தது, ஆனால் அதில் ஒவ்வொன்றுலையும் பைய அது இதுன்னு சொல்லி இடம் போட்டு வச்சுருந்தாங்க. எங்களுக்கு சேரே கிடைக்கல. இந்த ரோவில் பார்த்தோம், சேர் கிடைக்கல. சரி அடுத்து நெக்ஸ்ட் ரோவில் போகும்னு சொல்லி பார்த்தோம். அங்கே ஒரு 3 சேர் வந்து ஃப்ரீயாக இருந்தது. யாருமே சீட் போடாமல் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே அதில் உட்காந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பரதநாட்டியம் தான் இது பண்ணாங்க. பரதநாட்டியம் நல்லாவே பிள்ளைகள்லாம் ஆடிச்சிங்க, சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் பின்னாடி லாஸ்ட்டாக சீட் இல்லாமல் பின்னாடி கடைசியாக உட்காந்துருந்ததுனால எங்களால் வந்து சரியாக கிளாரிட்டியாக வந்து வீடியோ எடுக்க முடியலை. அதனால் 1-2 வீடியோ ஜூம் பண்ணி எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருந்தவங்களோட தலை தான் வந்து நிறைய தெரிஞ்சு. நல்லா ஏசி ரூமு, பார்க்கவே நல்லா குழுன்னு நல்லா இருந்துச்சு. ஒரு பரதநாட்டியம் பெரிய பிள்ளைங்களாம் ஒரு 4-5 பிள்ளைங்க ஆடினாங்க. 8th படிக்கிற பொண்ணோட கிளாஸ்மேட்டு தான் எல்லாமே ஆடினாங்க. பரதநாட்டியம் சும்மா செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் மாறி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்துக்கிட்டே இருந்தது. பின்னாடி உட்காந்துருந்ததுனால எங்களால் வந்து வீடியோ மட்டும் ஆனால் தெரிஞ்சது. நம்ம வீடியோ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாம் செல்லை வச்சு வீடியோ எடுத்தாங்க. அவங்களோட மண்டை தான் தெரியுது, மற்றபடி வீடியோ வந்து கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. சரி இருந்தாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மேடையெல்லாம் நல்லா பயங்கரமாக வந்து டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக இருந்தது. கலர்லாம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏசி கால். அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஏசி தான். ஒரு போகிறப்ப நல்லா கொஞ்சம் நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30க்கு உள்ளே போயிட்டோம். 5:30 கிட்ட போயிட்டோம். போகிறப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது. நேரம் ஆக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்பக்கப்போ போய் வெளியில் போய் ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கினோம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு, அப்புறம் கார்னில் வந்து காரப்பொடி போட்டு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பஜ்ஜி அப்படி ஊட போய் நாங்கள் அது இது வாங்கி சாப்பிட்டோம். எவ்வளோ நேரம் தான் உட்காந்து பார்த்துட்டே இருக்க முடியும், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வெளியே கேன்டீன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் வாங்க முடியல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. இப்போ ஒரு பஜ்ஜி வாங்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு பஜ்ஜி வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். அந்த அளவு தான் கூட்டமாக இருந்ததா. நான் போகலை, என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் போனாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் தான் வாங்கி எடுத்து கொடுத்துருக்குறான். வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டீச்சர்ஸும் வந்து என்கிட்ட வந்து சேர் காலியாக இருக்குது மேடம், கொஞ்சம் பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க, சேர் கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் ஐயோ என்ன பண்ணுறது, இந்த பிள்ளை போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல், மேடம் 2 ஸ்டூடெண்ட்டு தான் போயிருக்கிறாங்க, வர கொஞ்சம் லேட் ஆகும், வெளியில் கேண்டீனுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு. எவ்வளோ நேரம் மேடம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து மாறி டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த சேரை நான் காப்பாற்றி வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து சின்ன பசங்களாம் வந்து சேர்ந்து பரதநாட்டியம் ஆடினாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கேமரா வந்து நாங்கள் மாறி எடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் தலைகீழாக தெரிகிற மாதிரி இருக்கும். பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்களால் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த அவ்வளோ ரஷ்ஷில் மாறி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு நான் அந்த சேரை காப்பாற்றி வைக்கிறதுக்குள்ளே எப்படா இந்த பொண்ணுங்க வரும்னு சொல்லி பின்னாடி பாதியை பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழித்து வந்தாங்க. என்னென்னு கேட்டால் அங்கே ரொம்ப கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் முதல்ல வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்குது. காரப்பொடி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. செம்ம சூடு. அதை சாப்பிட்டு முடித்து அடுத்ததுக்குள்ளே எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறது, திருப்பி போய் என் பொண்ணு கேட்கலாம், என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் கேட்டுச்சு. சரி இருந்தாலும் என்ன செய்யுது, இன்னும்
திருப்பி போனால் திருப்பி கொஞ்சம் நேரம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போன பேக்கு வாட்டர் பாட்டிலு எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு அந்த சீட்டில் அந்த சேரில் போட்டிருந்தேன். போய் அப்புறம் ஐஸ்கிரீமு பஜ்ஜி. ஆனால் உண்மைக்குனே சொல்கிறேன், அங்கே வந்து மிளகா பஜ்ஜி சும்மா செம்மையாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நான் எங்கேயுமே சாப்பிட்ல. நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஆடுற ஒரு இதுதான். நிறைய ப்ரோக்ராம் பார்க்க உங்களுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் போட்டேன் அப்படின்னா வந்து அதோட சாங்ஸ்லாம் கேட்டு காப்பிரைட் வந்துடும். அதனால தான் நான் வாய்ஸாக கொடுக்குறேன். நல்ல நல்ல பாட்டு, அது பெல்லி டான்ஸ்லாம் போட்டுருவேன். பெல்லி டான்ஸ்லாம் பிள்ளைங்க ஆடினாங்க, சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து பாருங்கள், அது ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ரெட் கலரு ஃபேண்ட்டு மாதிரி போட்டு ஆடிருப்பாங்க. நல்லா இருந்தது பெல்லி டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மன் பாட்டு, அம்மன் கருப்புசாமி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கடைசியில் போட்டாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சாங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வந்து ஜனகணமன பாடி அதோட முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு ஊடலை வந்து நிறையா, அதாவது ட்ராமா பண்ணாங்க. அப்புறம் சேவ் வாட்டர்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு ட்ராமா பண்ணாங்க. அப்புறம் பொல்யூஷன் நிறையா, நம்ம இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, நிறைய அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற பொல்யூஷன், அது அந்த இதெல்லாம் வந்து அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஒரு நாடகம்லாம் போட்டாங்க. நாடகம் நடித்து பசங்களாம் குட்டி குட்டி பசங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பரதநாட்டியத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க, அப்புறம் இதில் அது என்னது போட்டியில் வின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மேம். அதுக்கப்புறமேட்டு தான் பரதநாட்டியமே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் உண்மைக்குனே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு உள்ளே போன உடனே ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போய் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த எஃபெக்ட்டும் அந்த லைட்டு வெளிச்சமும் அந்த ஏசியும் இருக்கிற கூட்டத்தையும் பார்த்த உடனே ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போன மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்து பயங்கரமாக விசில், பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க பிள்ளைய டான்ஸ் ஆடுறப்போ பயங்கரமாக விசில் சத்தம். பேரண்ட்ஸு அம்மாக்கள் கூட விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருந்தது. டான்ஸ் எல்லாம் சும்மா பசங்க பிச்சுட்டாங்க, வேறு லெவல்னே சொல்லலாம். இதில் வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து உஷானான்னு ஒரு பொண்ணு மாரியம்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்கோம். அதெல்லாம் அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்பீடாக இந்த டான்ஸு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதை பார்த்தா தான் புரியும். அவ்வளோ ஒரு எனர்ஜியோடு நல்லா ஆடினாங்க பசங்க. அதை கிட்டத்தில் போய் ஜூம் பண்ணி பார்க்கணும் பண்ண முடியலை. ஏன்னா நாங்கள் போனது எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு பின்னாடி கடைசியாக உட்காந்துருந்தோம். வீடியோவும் சரியாக எடுக்க முடியலை. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஓரளவு நல்லா நாங்கள் தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியல. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், பண்ண முடியல. இதுதான் பெல்லி டான்ஸு. அதை இப்போ அந்த பொண்ணுங்க ஆடுறாங்க இல்லையா, நல்லா ஹிப் மூமெண்ட்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு செலெக்ஷனும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய கருப்புசாமிலாம் ஒரு 10 கருப்புசாமி இருக்கும். ஒரு 10 பேர் நிப்பாட்டி கருப்புசாமி மாதிரி வேஷம் போட்டு மீசையெல்லாம் வச்சு ஆளுக்கு ஒரு அருவாளை கொடுத்து அந்த மாதிரி பாட்டும் போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் அம்மன் சாங்கு அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்படி வந்து பார்க்குறதுக்கே நல்லா அம்மன் சாங்கு, அப்புறம் கருப்புசாமி பாட்டு, அப்புறம் சினிமா பாட்டு, ஹிந்தி பாட்டு, ஏதாவது நல்லா ஹிட்டான பாட்டு, இதெல்லாம் போட்டு எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் சாங்கும் அப்புறம் பொல்யூஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பேரண்ட் வந்து எப்படி நடந்துக்கணும், குழந்தைகிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லக்கூடாது. அப்படி படிக்கிறதுனால அந்த குழந்தை என்ன ஒரு ஸ்டேஜுக்கு போகிறான், பரவாயில்ல நீ படி, கொஞ்சம் நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லி வளர்க்குற குழந்தை எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அவேர்னஸ் இது மாதிரி போட்டிருந்தாங்க, ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த ஸ்டூடெண்ட்டே சின்ன சின்ன பசங்க தான், அவங்களே சொன்னாங்க பாருங்கள் இதில் இந்த கதையில் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டுமே வந்து பசங்களை படின்னு படிப்பை மட்டும் சொல்லாதீங்க. அப்போ பசங்க படின்னு சொன்னால் அவங்களோட கடைசியில் அவங்க என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்கன்னு பாருங்கள். அதனால் படிப்பும் முக்கியம்தான். அதே மாதிரி மற்றபடி அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். அதையும் வந்து பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அது நிறைய பேர் பயங்கர எல்லாருமே கிளாப் பண்ணாங்க அந்த ஸ்டோரிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சின்ன பசங்களாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு நல்லா வந்து நடிச்சிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாகவும், அதாவது ஸ்டோரி, பெல்லி டான்ஸு, அப்புறம் இந்த சினிமா பாட்டு, சாமி பாட்டு, இப்படி வந்து நிறைய மாறி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்ததுனால அது வந்து நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. சினிமா தியேட்டரில் படம் பார்த்த ஃபீல் தான். ஆனால் என்ன
ஒரு சின்ன இது அங்கேயே உள்ளே வந்து பாப்கார்ன் ஐஸ்கிரீம் உள்ளே விற்றுருந்தாங்கன்னா உண்மைக்கே சினிமா தேட்டர் மாதிரி இருக்கும். நாங்கள் வெளியில் போய் ஒரு 1/2 hour நின்று வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அங்கே கேண்டீன் போட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நேற்று நைட்டு ஈவினிங்லேருந்து நைட்டுக்குள்ளே மட்டும் அந்த 4 hours 5 hours கிட்டத்தட்ட 1000கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் க்யூவில் நிற்கிற மாதிரி. கொஞ்சம் டைம் ஆக எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேரும் காலி ஆயிடுச்சு. கடைசியாக ஃபைனலாக வர்றப்போ பாதி பேரண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரியம்மா அந்த கருப்சாமிலாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்களே அந்த பாட்டு தான். பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ சேர்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்களும் அப்படியே எல்லாம் முன்னாடி உள்ளவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. எங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியலை. நாங்களும் எந்திரிச்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இவங்க டீச்சர்ஸ்லாம் வந்து மேடம் எல்லாம் உட்காருங்க பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு போனாங்க. அப்படி இருந்தாலும் யாரும் உட்கார மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு அந்த சாமி பாட்டு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே நாங்கள் எந்திரிச்சு நின்று பார்த்தோம். பசங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஆடிருந்தாங்க. அதே மாதிரி நல்லா வேஷமும் நல்லா போட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்தா அசல் கருப்பசாமி மாதிரியே வந்து சாமி எப்படி நேரில் வந்து நம்மளுக்கு முன்னாடி நின்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பெரிய பெரிய அருவாலாம் கையில் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு பசங்க நல்லா சூப்பராக வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அம்மன் சாங் போட்டு அம்மன் வந்து ஒரு அரக்கனை வந்து கொன்று ரத்தத்தை குடிக்கிற மாதிரி கீழே வந்து ஒரு செம்பு வச்சு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி தலையை வந்து கையில் வச்சுருக்கிற மாதிரி அதோடு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நாட்டு தேசிய கீதம் எல்லாமே வந்து அப்போ எல்லாமே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தேசிய கீதம் பாடுறப்பலாம் நாங்கள் வரல. இந்த கடைசியாக ஃபைனலாக இந்த இது முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஏன்னா எங்களுக்கு அப்பயே டைம் வந்து 9 o'clock நெருக்கி வந்துருச்சு. சரி இதுக்கப்புறம் நான் எப்படி போகிறது, ஏன்னா ஸ்கூல் பஸ் வரும் எல்லா வீட்லேயும் கொண்டு போய் விடுன்னு சொன்னாங்க. சரி ஸ்கூல் பஸ்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து தனியாக வந்து பஸ் பிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணு ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவை நான் ஒரு இதாக போட்டிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்சின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. நீங்கள் உங்கள் பசங்க ஸ்கூலில் ஆண்டு விழா எப்படி கொண்டாடினாங்க, என்ன மாதிரிலாம் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய வந்து ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.